தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பீகார் போல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிப்போம் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற டிடிவி தினகரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ஆலோசனை வழங்கியதாக தெரிவித்தார். சசிகலாவை கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இனி புதிதாக எந்த கட்சியும் இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதியை திமுக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இன்னும் சொல்ல போனா 2004 இருந்து 14 வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்ப 3 லட்சம் கோடி தான் பணமே வந்திருக்கு. இந்த பணங்களை ஒழுங்கா அந்த ஸ்கீம்ஸை அங்க நடைமுறைப்படுத்துவதை விட்டு இப்ப ஆதி திராவிட நலனுக்கும் மலை ஜாதி மக்களுக்குமான எஸ்டி எஸ்சிக்கான நிதியை இவர் 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து அள்ளி அடிச்சிட்டாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடத்து வாங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி, அது மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி இவங்க நிதி ஆளுமையை அவர்கள் சரியாக செயல்படாம இன்னைக்கு டிரான்ஸ்பர்ல ஊழல், போஸ்டிங்ல ஊழல், என்ன கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்காததுனால சென்னை உயர்நீதிமன்றமே அதில் நடவடிக்கை சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தலையில கூட்டியிருக்கு.